அதற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன், மக்களையும் சந்திக்க மாட்டேன், மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன், 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா போகிறோம். இப்போ பணத்தை கொடுத்து எத்தனை பேர் செத்தாலும் கூட பணத்தை கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது. நிச்சயமாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை எதிர்க்கட்சிகள் எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் போராட்டம் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்கு இங்கே தான் சுதந்திரம் இல்லையோன்னு தோணும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துறதுக்கு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். எங்கே பார்த்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் அங்கங்கே 10 பேர் 20 பேர் 50 பேர் 30 பேர் எத்தனை பேர் ரோட்டில் போகிறாங்களோ பிஜேபி காரணம் தெரிஞ்சால் உடனே கைது பண்ணி கொண்டே வச்சு நைட்டு 10 மணிக்கு விட்டுருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் பல இடங்களில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மேலே காவல்துறை அத்துமீறி நடந்திருக்கிறாங்க, தரக்குறைவாக பேசியிருக்காங்க, பல இடங்களில் பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கு. ஆனால் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, அது தப்புன்னு சொல்லல. அதிமுகவும் பிஜேபியும் இப்போ சொல்லக்கூடியது என்ன, எங்களுடைய மாநிலத்தவர் இது போய் சிபிஐ விசாரணை வேணும், இந்த கள்ளச்சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்குறோம். எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படணும், எதுக்காக பயப்படணும்? இவ்வளவு பெரிய பிரச்சனை, இத்தனை பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது, எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் நடத்துகிறாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் கூட கண்டனம் சில பேர் தெரிவிக்கிறாங்க. அது தோழமை சுட்டுதலாக இருந்தால் கூட நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாததுக்கான காரணம் அண்ணாமலை தான் பண்ணாருன்னு ஒரு திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை போலீஸ் துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காரா, காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காரா? அவர் கட்டுப்பாட்டில் இருக்கா காவல்துறை? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த காவல்துறை அதை தடுக்க தவறினால்தான் அங்கே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய தலைவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதில்ல. இப்படி மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடக்குது. நாங்கள் போராட்டம் நடத்தும்போது எங்களை அடக்குமுறையின் மூலமாக அந்த போராட்டத்தை அடைக்கிடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்குது. கண்டிப்பாக முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த அடக்குமுறைக்கு அஞ்சப்படக்கூடிய கட்சி கிடையாது. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டாங்களோ என்னமோ, ஆனால் போராட்டம் நடத்தியிருக்காங்க, ஒன்று கூடியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. அதற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன், மக்களையும் சந்திக்க மாட்டேன், மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன், 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா போகிறோம். இப்போ பணத்தை கொடுத்து எத்தனை பேர் செத்தாலும் கூட பணத்தை கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது. நிச்சயமாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை எதிர்க்கட்சிகள் எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் போராட்டம் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்கு இங்கே தான் சுதந்திரம் இல்லையோன்னு தோணும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துறதுக்கு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். எங்கே பார்த்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் அங்கங்கே 10 பேர் 20 பேர் 50 பேர் 30 பேர் எத்தனை பேர் ரோட்டில் போகிறாங்களோ பிஜேபி காரணம் தெரிஞ்சால் உடனே கைது பண்ணி கொண்டே வச்சு நைட்டு 10 மணிக்கு விட்டுருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் பல இடங்களில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மேலே காவல்துறை அத்துமீறி நடந்திருக்கிறாங்க, தரக்குறைவாக பேசியிருக்காங்க, பல இடங்களில் பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கு. ஆனால் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, அது தப்புன்னு சொல்லல. அதிமுகவும் பிஜேபியும் இப்போ சொல்லக்கூடியது என்ன, எங்களுடைய மாநிலத்தவர் இது போய் சிபிஐ விசாரணை வேணும், இந்த கள்ளச்சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்குறோம். எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படணும், எதுக்காக பயப்படணும்? இவ்வளவு பெரிய பிரச்சனை, இத்தனை பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது, எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் நடத்துகிறாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் கூட கண்டனம் சில பேர் தெரிவிக்கிறாங்க. அது தோழமை சுட்டுதலாக இருந்தால் கூட நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாததுக்கான காரணம் அண்ணாமலை தான் பண்ணாருன்னு ஒரு திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை போலீஸ் துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காரா, காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காரா? அவர் கட்டுப்பாட்டில் இருக்கா காவல்துறை? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த காவல்துறை அதை தடுக்க தவறினால்தான் அங்கே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய தலைவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதில்ல. இப்படி மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடக்குது. நாங்கள் போராட்டம் நடத்தும்போது எங்களை அடக்குமுறையின் மூலமாக அந்த போராட்டத்தை அடைக்கிடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்குது. கண்டிப்பாக முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த அடக்குமுறைக்கு அஞ்சப்படக்கூடிய கட்சி கிடையாது. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டாங்களோ என்னமோ, ஆனால் போராட்டம் நடத்தியிருக்காங்க, ஒன்று கூடியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க.